நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லாங்குவேஜ் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஜட்ஜஸ் ஃபேஸ்லாம் மாறுது. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நீ ஸ்டேஜுக்கு வந்தாலே அவங்க ஃபேஸ் அப்படிதான் மாறும். பாய்ஸ் டேக் தி வெப்பன். ஓகே பாஸ். அப்படின்னா எடுங்கடா. ஓ சாரி பாஸ். லொச்சக் மொச்சக் பச்சக் லொச்சக் மொச்சக். ஒழுங்கா ரிஹர்சலுக்கு வர மாட்டேன். நான் சொல்றது கேட்க மாட்டேன். மாஸ்டர் சொல்றது கேளுனா அதுவும் கேட்க மாட்டேன். ஒழுங்கா ரிஹர்சலுக்கு வருவியா? ஃபோன் அடிப்பியா? ஆடுவியா? சொல்லு சொல்லு. டேய் கோபப்படுறான்டா, பதிலுக்கு அடிப்பானோ? இல்ல என் அஷ்டல்ல யாரை கூப்பிடுறேன்? மங்கி. என்ன இந்த குரங்கு இன்னொரு குரங்கு கூப்பிடுறான்? மங்கி மங்கி. ஏய் பாத்தியா, ஒரே சவுண்ட் தான், எப்படி உள்ந்தாங்கன்னு. அது உன் சவுண்டால இல்ல, உன் ஃபேஸால. மேக்கப் பண்ணாதானே கேக்குறியா? மூஞ்சா பத்தியாதுக்கு. சி போடா, ஐ ஹேட் யூ. டேய் பேபிமா, நான் சொல்ல ஐ லவ் யூ. கண்ணழகா பொன்னழகா பெண்ணழகா எங்கேயோ தேடி செல்லும் விரலழகா வித்தைகள் கோர்த்து கொள்ளும் விதமழகா உயிரே உயிரே உனை விட எதுவும் உயிரில் பெரிதாயில்லையடி அழகே அழகே உனை விட எதுவும் அழகில் அழகாயில்லையடி. இந்த சாங்குக்கும் இவளுக்கும் மேட்சே ஆகலையே. ஏன் உனக்கும் எனக்கும் தான் மேட்ச் ஆகல? நானும் நியூஸ் இந்த ஜோடி ஆடல. சரி விடு, ஐ லவ் யூ. டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? யாரா அது? யாரா இருந்தா நான் முடி நாடுறா. ஏய், அந்த பொண்ணை எப்படியாவது பார்சல் பண்ணணும்டா. பார்சல்ல பாஸ், அது ப்ரப்போசல் அப்படின்னு சொல்லாமா? அப்படிதான் சொல்லணும். ஒரு புன்னகை பூவே சிறு பூக்களின் தீவே. பாஸ் ரெண்டு வரையுமே தப்பா பாட்டீங்க. ஏண்டா? எல்லாமே ராதா மேடம் பார்த்து பாண்டீங்க. அந்த பொண்ணு இங்க இருக்குது பாஸ். கண்ணடை கொடுக்காதனா கேக்குறியா நீ? சாரி பாஸ். எங்கேயோ போகின்ற மேகம் நிற்குது, என் பேரை உன் பேரை சொல்லி அழைக்குது. லவ் பண்ணு லவ் பண்ணு. டேய், அத நான் சொல்ல மாட்டேனா? இல்ல பாஸ், ஸ்டெப்பே விட்டுறீங்க, லெரிக்கே விட்டுறீங்க தான் நான் எடுத்தேன். போடா டேய் போடா. லிரிக் என்ன? அதான் அப்பவே சொன்ன விட்டுருவீங்கன்னு. ஒரு புன்னகை பூவே சிறு பூக்களின் தீவே, நீ என்னை மட்டும் காதல் பண்ணு. என் வாழிவு நெஞ்சம் உன் காலடி கெஞ்சும், சிறு காதல் பிச்சை போடு கண்ணு. நீ கெஞ்சு கேட்கும் நேரம் என் நெஞ்சின் ஒரு மீறம் அச்சுச்சு வச்சு காதல் வந்தச்சோ. லல்லா 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 லல்லா. ஷபா, இப்பவே கண்ணை கட்டுது. இன்னும் எத்தனை ரவுண்ட் போனோமோ? எத்தனை ரவுண்ட் போனா பாஸ், நீங்க எவ்வளவு அடிச்சாலும் ஸ்டெடியா இருப்பீங்கல்ல. ஏய் லூசு, நான் சரக்க சொல்லடா, ஜோடியில ரவுண்ட பத்தி சொல்றேன்டா. பயப்படாதடா, நான் இருக்கேன்ல. என் பயமே நீதான். நான் சொல்லல, நம்ம பெர்ஃபார்மன்ஸ் முடியும் போது எல்லாரும் மூக்கு மேல விரல வைப்பாங்க. ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. தேங்க்யூ. எப்போவுமே உங்களோட டான்ஸில் ஜாக்குலின் வந்து நல்லா ஆடுவீங்க, நீங்கள் பேக்ரவுண்டில் இருந்துட்டு அப்படி போஸ் அப்படி எல்லாம் பண்ணி தான் இருப்பீங்க நார்மலி. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நிறைய பெர்ஃபார்மன்ஸுக்கு நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, உங்களை நிறைய இண்டிவிஜுவலாக அவங்களோட, ஏன்னா உங்களுக்கு நிஜமாகவே அந்த ஒரு கிரேஸ் இருக்குது, அந்த காமெடி சென்ஸ் இருக்குது, அந்த பாடியில் நல்லா இருக்குது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கடைசியிலேயே வந்ததுன்னா பொதுவாக
ஓ காட், இங்க பண்ண எல்லாருமே இந்த ஒரு கான்செப்டையே எடுத்துட்டாங்க. எனக்கு புரியல. ஆனா அத பண்ணதுல கடைசியில் அந்த டயலாக் சூப்பரா இருந்தது. எல்லாருமே இப்படி பண்ணும், நாங்க இப்படி. பட் ஐ ரியலி என்ஜாய்ட். Thank you. எனக்கு ரொம்ப பிடிச்சது. Thank you. ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஸோ பூர்ணிமா மேம் நீங்கள் சொல்லுங்கள். அபிநய் அண்ட் ஜாக்லின், லாஸ்ட் டைமே உங்கள் டான்ஸை ரொம்ப என்ஜாய் பண்ணின ஆள் நான். அண்ட் இன்றைக்கும் அதே மாதிரி உங்கள் காஸ்டியூம் ரொம்ப ஒரு எதிர்பார்த்துட்டு என்ன பண்ண போகிறீங்க இந்த காஸ்டியூமில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு இல்லை, அதுக்கு மேலே இன்றைக்கி உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஒரு ரியலி எங்களை வந்து சிரிக்க வச்சுது இந்த டான்ஸ். உங்களோடது வந்து சிரிக்க வச்சுது. இட் வாஸ் கிரேஸ்ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் காமெடி. எனக்கு வந்து நிஜமாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணேன்னா, ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணுற டைப்பு எல்லாமே வந்து இட் இன்வோக் லாஃப்டர். நாங்களே எங்களை அறியாமல் அப்படியே கொள்ளுன்னு சிரிச்சிட்டோம் நிறைய இடத்துல. எக்ஸப்ட் அந்த எண்ட் ஒரு பிட்டு, அது வந்து எல்லாருமே ஏன் பண்ணீங்கன்னு தெரியல. எல்லாருக்கும் வயிறு சரியில்லை போல. ஏதாவது எல்லாரும் ஒரு மொத்தமாக தான் சாப்பிட்ருப்பீங்க போல் இருக்கு. எனிவே அது ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்தது உங்கள் டான்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஜாக்லின், யூர் ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ it was enjoyable. I'd like to say one thing. For all these appreciations and all the எல்லா எஃபர்ட்டுக்கும் நாங்களும் கொஞ்சம் தான் எடுத்திருக்கோம் எஃபர்ட். இந்த மாதிரி காமெடி சென்ஸ் சொல்லி தந்தது வந்து எங்கள் ஃப்ளையர்ஸ் குணா சார் அண்ட் தாடி பாலாஜி. அவங்க 2 பேர் இல்லைன்னா நாட் பாசிபிள். ஆக்சுவலி நோயிங் திஸ் நான் வந்து சொல்ல விருப்பப்படுறேன். உங்களுடைய இது வரைக்கும் இருந்த டான்ஸ்லேயே உங்களுடைய இவ்வளோ காமெடி இவோக் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா உங்களுடைய ஸ்க்ரீன் பிளே. உங்களுடைய சாங்கில் அந்த ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ நல்லா இருந்தது. என்ன அது உங்களுக்காக பண்ணி கொடுத்தது மிஸ்டர் பாலாஜி. அவருடைய ஒவ்வொரு காமெடியும் தெரிஞ்சதுனால சோ பாலாஜி காமெடி அப்படின்னு சொல்லி நாங்கள் சிரிச்சோம். ஸோ பாலாஜி வாங்க மேலே வாங்க. குணா சார், can we also invite him? இதில் என்ன ரொம்ப நல்லா இருந்ததுன்னா, அவங்க ஒரு சின்ன விஷயம்தான், அதில் அப்படி ஏறிட்டு தான் எங்கேயுமே இறங்கலை. ரியலி இது ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரம்பத்தில் வந்துட்டேன் மேடம். வந்த உடனே ஒருத்தரும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் நான் வந்துட்டு ரொம்ப வேண்டிட்டு அபி எப்படியாவது கரெக்டாக பண்ணிவிடுவான் எப்படி நல்ல இது உங்ககிட்ட வாங்குவான் அப்படின்ற ஒரு இது இருந்துகிட்டே இருந்துச்சு. அவன் ஏறும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த மாதிரி நான் சாமியை வேண்டினதே கிடையாது வாழ்க்கையில். நாடும்போதெல்லாம் வந்து ஜட்ஜஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சாமி வேண்டுகோம். ஆமாம், ஒரு விதத்தில் பார்த்தா நான் வந்து சிவா சார் ஃபேமிலி தான். சுத்தமாக வராது நமக்கும். தேங்க்யூ. ஆமாம், அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவோம், அவ்வளோதான். எனக்கு என்னென்னா நீங்கள் சிவா சார் எப்படி இருந்துச்சு சார்? செம கான்செப்ட் பிரதர், ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அண்ட் முக்கியமாக அவங்க நீங்கள் அவரே ஸ்பூஃப் பண்ணது தான் பயங்கரமாக கைத்தட்டினாங்க. அது வந்து ஸ்டெப்பு விட்ட விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்மளே கலாச்சாரம் தான் பயங்கரமாக சிரிப்பாங்கன்றது வந்து. அண்ட் டான்ஸ் ரவுண்டில் வந்து இது ஐ திங்க் இட்ஸ் அ பர்ஃபெக்ட் கான்செப்ட். ஃபேண்டாஸ்டிக் ஜாப். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ பாலாஜி, எங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுடைய நடனத்தின் மூலமாக நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு உங்களுடைய ஸ்கிரிப்ட் மூலமாக கொடுத்துருக்கீங்க பாருங்க. தேங்க்யூ பாலாஜி, தேங்க்யூ. இதை விட எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ் இந்த அளவுக்கு வாட்டர் வாஷ் எவனுமே பண்ணது கிடையாது. பாய் பாலாஜி. தேங்க்யூ ஸோ மச் குணா சார். தேங்க்யூ.